அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, சாழி மொஹாபத். இந்த படத்தோட கதைய தான் பார்க்கலாம். வாங்க படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இது வந்து கணவன உயிரா நேசிக்க வந்து ஒரு சாதாரண இல்லத்தரசியோட கதை. சரி வாங்க, படம் வந்து ஒரு பார்ட்டியில வந்து ஆரம்பிக்குது. அங்க கவிதான்னு வந்து ஒரு சிம்பிளான ஹவுஸ் ஒய்ஃப் வந்திருக்காங்க. அங்க பார்ட்டியில வந்து தன் கணவன் விக்கிய வந்து தேடிக்கிட்டே வராங்க. அப்ப அவங்க பார்த்தா வந்து வேற ஒரு பொண்ணோட வந்து ஜாலியா கிஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. அத அவங்க பார்த்துறாங்க. பார்த்துட்டு ஒண்ணும் சொல்லாம வந்து வெளிய வந்துடுறாங்க. வெளிய வந்துட்டு எல்லா ஹவுஸ் ஒய்ஃபும் வந்து உட்காந்துட்டுருக்காங்க. அங்க வந்து பொண்ணோட உண்மையான அழகு என்ன? அழகு மட்டும் தான் முக்கியமா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இத விக்கி கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட வந்து கைய காட்டுறாங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்றாங்க. உடனே வந்து ஸ்மிதா, அதாவது கவிதாங்கிறவங்க ஒரு கதைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது அவங்களோட கதை தான் வந்து. அவங்க வந்து ஸ்மிதாங்கிற இந்த கேரக்டர்ல வந்து இருக்காங்க. அவங்க ஒரு ஊர்ல வந்து இருக்காங்க. அங்க என்னன்னா வந்து தான் அப்பாவோட ஃப்ரெண்ட் பக்கத்து வீட்டுக்காரு ஓட சேர்ந்து என்ன வந்து செடி வளர்க்குறத வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. அவர் பேர் வந்து சரத். அவருடைய ஹஸ்பண்ட் வந்திருக்காரு. அவர் வந்து ஒரு பங்கஜ். அவர் ஒரு சூதாட்டி. இப்படி வீட்டோட காசெல்லாம் கொண்டு போய் வந்து சூதாடியா வந்து தொலைச்சிருவாரு. ஒரு நாள் வந்து ஸ்மிதாவோட அவங்களோட தங்கச்சி சாரு வந்து அந்த ஊர்ல வேலை கிடைச்சிருக்கனால வந்து ஸ்மிதாவோட வீட்ட தங்க வரதா வந்து ஃபோன் பண்ணி வந்து ஸ்மிதாட்ட வந்து சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து இன்ஸ்பெக்டர் ரத்தன வந்து காட்டுறாங்க. பணக்கார வாழ ஆசைப்பட்டு கஜிங்கிற ஒரு சட்டவிரோத காரன்ட்ட வந்து அவன் சொல்ற வேலையில வந்து செஞ்சுட்டுருக்காங்க. இப்போ பங்கஜ் வந்து கஜிட்ட வந்து ரூ. 28,00,000 வந்து கடன் வாங்கியிருக்கான். அந்த கடன அடைக்க ஸ்மிதாவோட மொரதாபாத்ல வீட்ட வந்து விற்கிற மாரி வந்து பங்கஜ் வந்து அட்வைஸ் பண்றான். ஆனா வந்து அது வந்து ஸ்மிதா வந்து சொல்றான், "அது வந்து என் அப்பாவோட வந்து கடைசி நினைவா வந்து என்கிட்ட இருக்கிறது தான்." அப்படின்னு வந்து ஸ்மிதா வந்து சொல்றா. அப்படி சொன்னதுக்கப்புறம் வந்து 2 பேரும் வந்து அங்க வந்து மேட்டர் பண்றாங்க. மேட்டர் பண்ணதுக்கப்புறம் தூங்கிர்றாங்க. இப்ப இந்த சமயத்துல வந்து பங்கஜுக்கு வந்து ஆஸ்மா வியாதி வந்து இருக்கிறது வந்து தெரிய வருது. அப்புறம் என்னான்னா வந்து பங்கஜ வந்து அவங்க தங்கச்சி ஷாலுவ பிக்கப் பண்றதுக்காண்டி வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து அனுப்புறாங்க. அனுப்புனோனே வந்து பங்கஜ் வந்து ஷாலுவ பார்த்தோனே வந்து கிறங்கி மயங்கி விழுந்துறாரு. ஷாலு பின்னாடியே வந்து சுத்திட்டு இருக்காங்க. ஷாலு வீட்டுக்கு வந்தோனே வந்து ஒரு நாள் வந்து ஆட்டோ கிடைக்காம வந்து நின்னுட்டுருக்காங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் ரத்தன் வந்து அவங்களுக்கு வந்து உதவுறான். ரத்தனுக்கு வந்து ஷாலுவ வந்து பிடிச்சு போயிடுது. ஆனா வந்து பங்கஜும் ஷாலுவும் வந்து இடையில வந்து தகாத உறவு வந்து ஆரம்பிச்சிருது. ஹோட்டல் ரூம் புக் பண்ணி ஆக்ட் பண்ணுறது, இப்படியே வந்து ரகசியமா வந்து பண்ணிட்டுருக்காங்க. இப்படியே பண்ணும்போது ஒரு நாள் வந்து ரத்தன் வந்து ஷாலுக்கு வந்து ஃபோன் பண்ணி, நம்ம விஷயத்த வந்து நம்ம வீட்ல சொல்லி வந்து கல்யாணத்துக்கு பெர்மிஷன் வாங்குவான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுட்ட கேட்குறாங்க, ஷாலுட்ட. ஷாலு சொன்னாங்க, "இல்ல கொஞ்சம் நாள் ஆகட்டும்" அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஒரு நாள் வந்து ஸ்மிதா வந்து ஷாப்பிங்லாம் போயிட்டு வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்தோனே வந்து பங்கஜும், ஷாலுவும் வந்து அவளோட பெட்ரூம்ல 2 பேரும் வந்து மேட்டர் பண்ணிட்டு இருக்கறத வந்து பார்க்குறா. பார்த்தவன் வந்து ஷாக் ஆயிடுறான். ஷாக் ஆயிட்டு வந்து மனமுடைஞ்சு போயிடுறான். தான் வளர்த்த மரத்த வந்து கட்டிப்புடிச்சு வந்து அழுவுறான். இதுக்கு அடுத்து பங்கஜுக்கும், ஸ்மிதாவுக்கும் வந்து மேரேஜ் ஆனிவர்சரி வருது. அப்போ கேக் வெட்டுறாங்க. கேக் வெட்டும்போது கூட வந்து பங்கஜ் வந்து ஷாலு கூட தான் வந்து ரொம்ப நெருக்கமா வந்து இருக்கா. இத பார்த்தோனே வந்து அவளோட ஸ்மிதாவோட ஃப்ரெண்ட் வந்து சொல்றாங்க, "ஷாலு வந்து வீட்ல வந்து விட்டுடா, பாரு என்ன பண்ணிட்டு இருக்கா" அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப வந்து என்ன நெனைக்கிறா வந்து, ஸ்மிதா வந்து ஷாலுவ வந்து அவ வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சிடுறான் அப்படின்னு சொல்லி நெனைக்கிறாங்க. ஆனா வந்து பங்கஜ் வந்து இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுக்கிறான். ஏன்னா வந்து அப்ப வீட்டுக்கு போயிட்டா 2 பேரும் எப்படி மேட்டர் பண்ணிட்டு ஜாலியா இருக்க முடியும்? அப்படின்னு வந்து நெனைக்கிறாங்க. இப்ப காஜி என்ன பண்றான்னா வந்து அந்த வீட்ட வந்து விற்க வந்து மிரட்டிட்டு இருக்கான். அவ வந்து பங்கஜ் வந்து என்ன பண்றா, எப்படியாவது வந்து நம்ம பொண்டாட்டிய கொன்னுட்டா வந்து அவளோட சொத்தெல்லாம் நமக்கு தானே வரும். அப்படின்னு சொல்லி பிளான் பண்றான். ஆனா ஒரு நாள் வந்து என்னன்னா வந்து பங்கஜும், ஷாலுவும் வந்து வீட்ட வந்து பணமா வந்து கிடக்குறாங்க. எப்பன்னா வந்து ஸ்மிதா வந்து அவளோட ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போனப்ப வந்து. வந்து பார்த்தா வந்து கொள்ளைக்காரங்க தான் வந்து ஏதோ வந்து கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு பக்கத்து உள்ளவங்க எல்லாரும் போலீஸ்காரங்க எல்லாரும் வந்து முடிவு பண்ணிடுறாங்க. ஆனா விசாரணை பண்ணும்போது தான் வந்து பங்கஜ் வந்து பொண்டாட்டிய வந்து ஸ்மிதா வந்து கொலை பண்ண சொன்னது வந்து காஜிங்கிறவ தான் சொன்னா. ஆனா அந்த ஆட்கள் வந்து தவறுதலா வந்து ஷாலுவ வந்து கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லி காஜிங்கிறத சொல்றான். ஆனா அப்படின்னா வந்து பங்கஜ கொன்னது யாரு அப்படின்னு சொல்லி டவுட் வர ஆரம்பிச்சது. இப்ப ரத்தன் போலீஸ் ஆஃபீசர் இருக்கார்ல, அவர் வந்து ஷாலு மேல வந்து ஒரு கண்ணா இருக்கார்ல, அவர் வந்து இத வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது வந்து அவருக்கு நெறைய தகவல் வந்து கிடைக்க ஆரம்பிச்சுச்சு. பங்கஜும், ஷாலுவும் வந்து நெறைய இடத்துல சுத்துன அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், அவங்க ஹோட்டலுக்கு போன ஃபுட்டேஜ் எல்லாமே வந்து கிடைச்சது.
கிடைச்சதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேரோட தகாத உறவ பார்த்து தான் வந்து ஸ்மித்தா தான் கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தன் வந்து முடிவு பண்ணிடுறாரு. ஸ்மித்தா பாட்டிக்கு வந்து போகிறப்ப வந்து நாடகம் ஆடி, இவருக்கும் ஸ்மித்தாக்கும் அவரோட தங்கச்சி ஷாலுக்கும் வந்து ஒரே மாதிரி கலரில் வந்து 2 சாரி வந்து இருக்கும். அதனால் வந்து 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 ஷாலுவ வந்து அவருக்கு மஷ்ரூம்னா வந்து பிடிக்காது, அலர்ஜி. அத சாப்பாடுல வந்து கலந்து குடுத்து வந்து ஷாலுவ வந்து மொதல்ல வந்து கொன்னுட்டாங்க. கொன்னதுக்கு அப்புறம் வந்து இத பார்க்க பங்கஜ் வீட்டுக்கு வந்தோனே வந்து ஹார்ட் அட்டாக்ல வந்து புடிச்சிருக்கான். அவனுக்கு வந்து ஆல்ரெடி வந்து மூச்சு திணறல் அதான் வீசிங் ப்ராப்ளம் இருக்குல்ல. அப்போ வந்து அவனுக்கு இன்னலர் குடுக்காம வந்து தடுத்து வந்து ஸ்மித்தா தான் இத கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சோனே வந்து ரத்தன் வந்து ஸ்மித்தாட்ட வந்து பேசுறாங்க. பேசி வந்து இது மாரி வந்து நீ தான் கொலை பண்ணன்னு தெரிஞ்சிருச்சு. ஒழுங்கா உன்னோட ப்ராப்பர்ட்டிய வந்து எனக்கு எழுதி குடுத்துரு அப்படின்னு வந்து மிரட்டுறான் அந்த போலீஸ்காரன். உடனே ஸ்மித்தாவும் என்ன பண்றான்னா வந்து அந்த ப்ராப்பர்ட்டிய வந்து டைப் பண்ண வந்து சொல்றாங்க இவன் பேருக்கிட்டு. டைப் பண்ணிட்டு அந்த போலீஸ்கார ரத்தன் வீட்டுக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டிய டாக்குமெண்ட்டெல்லாம் வந்து படிக்கிறதுக்காண்டி வந்து படிச்சுட்டுருக்கேன் அந்த டாக்குமெண்ட்ட. அந்த டாக்குமெண்ட்ல வந்து என்னென்னா வந்து அ புரட்டி பார்த்துருக்கும்போது வந்து அதில வந்து உடல்ல வந்து செயலிழந்துட்டுருக்கு. அப்ப தான் வந்து தெரிய வருது. அவன் வந்து அந்த மரத்துல வந்து ஏதோ ஒரு எஜ்ஜ வந்து தடவியிருக்கா ஸ்மிதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அப்ப அந்த பத்திரத்தில வந்து என்னன்னா வந்து பக்கத்து வீட்டோட விசோத் செடியோட சார் வந்து தடப்பட்டிருக்குன்னு தெரியாது. இந்த வீடோட டீடுக்கு வந்து இவன் வந்து ரூ. 40,00,000 தரேன் அப்படின்னு வந்து டீடு பேசியிருப்பான். ரூ. 40,00,000 கொண்டுருவான். அத வந்து அந்த சரத் பக்கத்து வீட்டுக்காரன்ல, அவன் வந்து அந்த 45,00,000 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உடனே சரத் என்ன பண்ணுவான் வந்து ரத்தன வந்து ஒரு சாக்குல வந்து கட்டி வந்து ஆத்துல வந்து வீசிருவான். அதுக்கப்புறம் வந்து பங்கஜ்ஜிக்கு வந்து காளான் குடுத்து தான் வந்து கொலை பண்ணது அப்படின்னு சொல்லி ஸ்மித்தாவே வந்து காட்டுறாங்க. இப்போ பங்கஜ் வந்து மூச்சு திணறி வந்து இன்னொரு தரம் வந்து கத்தியால குத்தி வந்து ஸ்மித்தாவே வந்து கொன்னுருக்காங்க. இப்போ வந்து கதை வந்து நிகழ்காலத்துக்கு வருது. இப்போ ஸ்மித்தாவோட தற்போதைய கணவனுக்கு வந்து உண்மை வந்து தெரிஞ்சுது. அதாவது வந்து அங்கே வேற ஒரு பொண்ணு கூட வந்து இருந்தால, அது உண்மை வந்து தெரிஞ்சது. உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து நைஸா வந்து பாட்டி வந்து 2 பேரும் நைஸா அங்கேருந்து கிளம்பி போனாங்க. கிளம்பி போனதுக்கப்புறம் அந்த 44,00,000 இந்த 44,00,000 தான் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து கேட்குறான். ஹஸ்பண்ட் கேட்கும்போது தான் வந்து இவங்க 2 பேரோட ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. புருஷனை கொண்டுட்டு வந்து இவ ட்ரெயின்ல வந்து வந்துட்டுருக்கா. அப்போ தான் ட்ரெயினை வந்து இவங்களோட இப்போட ஹஸ்பண்ட வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே 2 பேரும் லவ் பண்ணி வந்து அவருக்கு வந்து பிஸ்னஸ் பண்ண வந்து அந்த காசை வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி தெரிய வருது. இப்போ வீட்டுக்கு 2 பேரும் வந்தோடனே வந்து காலிங் பெல் அடிக்கிற சத்தம் வந்து கிடைக்குது. அப்போ பக்கத்து வீட்டுக்காரர் சரத் இருக்கார்ல, இவரோட அவங்க அப்பாவோட ஸ்மிதாவோட அப்பாவோட ஃப்ரெண்டு. அவன் வந்து கொண்டாந்து வந்து அந்த செடியை வந்து கொண்டாந்து வந்து தராங்க. தந்து அந்த விஷ செடியை தந்தோடனே வந்து அதை எடுத்து வந்து உள்ளே வந்து வச்சிடுறா நம்ம கவிதா. கவிதான்னு கேரக்டர் இருக்கேன் ஸ்மிதா. இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.